إلهي لست للفردوس أعلى ولا أقوى على نار الجحيم فهب لي توبة واغفر ذنوبي وإنك غافر الذنب العظيم. خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم. وقال النبي صلى الله عليه وسلم من ازداد علما فلم يزدد هدى لم يزدد من الله إلا بعدا أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்திருக்கிறார். ரப்பினுடைய மேலான ரிதாவை பொருத்தத்தை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இது உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதார்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்திருக்கிறார். கண்ணியமிக்க முஃமினீன்களே, பள்ளிக்கூடங்களுடைய விடுமுறைகள் முடிந்து பள்ளிகள் துவங்கிவிட்டது. அதேபோல் 10th +2 மாணவ மாணவிகள் தங்களுடைய தேர்வு எழுதி அதனுடைய ரிசல்ட் வந்து அதற்கு அடுத்த நிலையிலே உள்ள கல்வியை படிப்பதற்காக வேண்டியுள்ள கல்லூரிகளை தேடி அதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு காலம். கல்வியை பொறுத்தவரையில் அதில் எவ்வளவு கவனம் இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லி தந்ததை போல் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியதை போல் இந்த உலகத்திலே யாரும் எதுவும் சொல்லித் தரவில்லை. அந்த அளவிற்கு கல்விதான் மனிதனுடைய கண்ணியம், கல்விதான் மனிதனுக்கு உண்டான அதிகாரம், கல்விதான் மனிதனுடைய வலிமை. அல்லாஹு தஆலா ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவருடைய தனித்தன்மையை உருவாக்குவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த வழி குர்ஆன் சொல்கிறது, வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா. அல்லாஹ் எல்லா பொருள்களை பற்றிய ஞானத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான் என்று குர்ஆன் தொடங்குகிறது. எனவே முதல் மனிதரை அல்லாஹு தஆலா அவருடைய தனித்தன்மையை நிரூபிப்பதற்காக ரப்பு தேர்ந்தெடுத்த வழி என்பது அறிவை புகட்டியது என்று அருள்மறை சொல்கிறது என்றால் அது மனிதனுடைய அடையாளம். கல்வி என்பது காலத்தால் அது உன்னதமான நிலையை தேடித்தரக்கூடிய அழிக்க இயலாத ஒரு மகா பொக்கிஷம் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா 779 சொற்கள் கல்வியாளர்கள், கல்வி தொடர்பான அந்த பொருள்கள், இதை பற்றி எல்லாம் கிட்டத்தட்ட குர்ஆனிலே ஆய்வு செய்து பார்த்தால் 779 இடங்களிலே கல்வியை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறார். அப்படியானால் அதனுடைய முக்கியத்துவம் என்ன? மார்க்கம் நமக்கு உன்னதமான வழியை சொல்லித் தருகிறது. அந்த அடிப்படையிலே கல்வியை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு ஒரு முடிவில்லை, அது தேடிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒன்று. நமது நாயகத்தை பார்த்து அல்லாஹ் கேட்பான், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக ضالன் ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா. நாயகமே, தாங்கள் யதீமாக இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களை அரவணைக்கவில்லையா? தாங்கள் நுபுவத்தினுடைய ஞானம் இல்லாமல் இருந்தீர்கள், அல்லாஹ் தஆலா நுபுவத்தையும் ஞானத்தையும் கல்வியையும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கவில்லையா? ஏழையாக இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களை சீமானாக்கவில்லையா? என்றெல்லாம் நாயகத்திற்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதங்களை, பேரருள்களை பற்றி எல்லாம் சொல்லிவிட்டு கொடுத்த அந்த பாக்கியங்களை மீண்டும் அதிகமா கேளுங்க அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான் சொன்னான், குல் ரப்பி ஸித்னி இல்மா. நாயகமே, நீங்கள் சொல்லுங்கள், யா அல்லாஹ் எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தித்தான் கேளுங்கன்னு சொன்னார். யார் அவர்கள்? இதுவரை உலகத்தில் வந்தவர்கள், வர இருப்பவர்கள் அவ்வளவு பேருடைய ஞானமும் நான் கொடுக்கப்பட்டேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே நாயகத்தை பற்றி சொல்வான், வஅல்லமக மா லம் தகுன் தஅலம். நீங்கள் அறியாத எல்லா ஞானத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். மற்ற நபிமார்களுக்கெல்லாம் ஒரு துறைகளை பற்றி அல்லாஹ் சொன்னான். நாயகத்தை பற்றி சொல்லும் பொழுது வஅல்லமக மா லம் தகுன் தஅலம், நீங்கள் அறியாத எல்லாவற்றையும் அல்லாஹ் உங்களுக்கு ஆசானாக இருந்து கற்றுக் கொடுத்தான் என்று சொல்லக்கூடிய அந்த நாயகத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா சொன்னான், நாயகமே, நீங்கள் கல்வி அதிகம் கேளுங்கள் என்று சொன்னார். என்றால் அதனுடைய முக்கியத்துவத்தை
இதை விட உணர்த்துவதற்கு வேறொன்று குர்ஆன் ஷரீஃபில் சொல்ல இயலாது. அந்த அளவிற்கு கல்வியினுடைய முக்கியத்துவம் என்பது உன்னதமானது என்பதை நாம் பார்க்கிறோம். மார்க்கத்தை பொறுத்தவரையிலே அவருடைய நிறத்தால், குலத்தால், ஊரால், மொழியால், அவருடைய நடைமுறை பாவனைகளால் ஏற்றத்தாழ்வுங்கிறதெல்லாம் இல்லை. எல்லாரும் ஒன்றுதான். மார்க்கம் அரபியின் அஜமியின் ஒரு அரபி பேசுகிறார் என்பதனாலோ அஜமி வேறு மொழி என்பதனாலோ வித்தியாசம் எல்லாம் இல்லை. மார்க்கத்தில் அப்படி ஏற்றத்தாழ்வு இல்லை என்று சொல்லக்கூடிய மார்க்கம் ஒன்றே ஒன்றிலே சொல்கிறது, ஏற்றத்தாழ்வு இருக்கிறது என்று மார்க்கம் சொல்கிறது. ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், கற்றவர்களும் மற்றவர்களும் சமமா என்று அல்லாஹ் கேட்கிறார். அது எப்படி சமமாகும்? கற்றவர்களும் மற்றவர்களும் சமமாக மாட்டார் என்று சொல்கிறது என்றால், கற்பதிலே நாம் இருக்க வேண்டிய கவனமும் ஈடுபாடும் மார்க்கம் எந்த அளவிற்கு நமக்கு வலியுறுத்தி தருகிறது என்பதை யோசிக்க வேண்டும். இது ஏதோ ஒரு பயான் மாதிரி கேட்கக்கூடாது. நாமும் சிறந்த கல்வியை தேடணும். நம்முடைய மக்களுக்கும் சிறந்த கல்வி ஞானத்தை புகட்ட வேண்டும். அவர்களுக்கும் பயனுள்ள சிறந்த கல்வி ஞானத்தை புகட்டுவதற்குண்டான ஒரு நல்ல நிலையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். பெருமக்களே, குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா கல்வியாளர்களுக்கு எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறார். கல்வியாளர்களுக்கு அவர்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கை உண்டு என்பதை குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. அது மாதிரி கல்வியாளர்களை பொறுத்தவரையில் கண்ணியம் செய்யப்பட வேண்டியவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அத்தனை மலக்குமார்களையும் ஏன் அல்லாஹ் சுஜூத் செய்ய வைத்தான்? வைது குல்னா லில் மலாயிகத்து இஸ்ஜுது லி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எல்லோரையும் பணியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா மலக்குமார்களுக்கு உத்தரவிட்டானே, அது கல்விக்கு அல்லாஹ் கொடுத்த முக்கியத்துவம் என்று சொல்வார். எனவே கல்விக்கு கண்ணியம் உண்டு. அது மாதிரி கல்வியாளர்களுக்கு சில கட்டுப்பாடுகளும் உண்டு. எல்லாரும் மாதிரி அல்ல. கல்வியாளர் என்று சொன்னால் அவர்களுக்கு சில விதமான கட்டுப்பாடுகள் உண்டு. மற்றவருடைய வாழ்க்கையை போல் அவருடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது, இருக்க இயலாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்துக்கிட்ட நெருங்காதீங்கன்னு அல்லாஹ் சொன்னான். அது வெறும் மரம் உத்தரவு என்பது அல்ல. கல்வியாளர்களுக்கு அது சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது. கல்வியை கற்பதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாமை தேடி போன பொழுது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னக லன் தஸ்தத்திய மஅ ஸப்ரா, நம்மளோட சேர்ந்து உட்கார்ந்து சபரா உங்களால இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவு மேல வந்திருக்கிறீங்க, ஆனால் எனக்குள்ள சில கட்டுப்பாடுகளை எல்லாம் நீங்கள் பேண இயலுமா என்று கேட்டார். பேணுவேன் என்று சொன்னார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். கல்வியாளர்களுக்கு சில விதமான கட்டுப்பாடுகள் உண்டு என்றெல்லாம் குர்ஆன் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தை அந்த அளவுக்கு நமக்கு சொல்கிறது. சின்ன பிள்ளைகளிடத்துல நாம் அவங்களுடைய ஆற்றல்களை வெளிக்கொண்டு வரணும். உலகத்தில் ஆற்றலே இல்லாமல் யாரையும் தான் வைக்கல. அன்னாசு ஆதின் ரசூல் சொன்னார்கள், மனிதர்கள் சுரங்கங்கள். தோண்டி பார்த்தா தான் தெரியும் அது எப்படிப்பட்ட சுரங்கம், அது தங்கமா வெள்ளியா, அதனுடைய நிலை என்ன, அதில் இருக்கக்கூடிய அந்த நிலைகள் என்ன என்பதை சுரங்கம், அது ஆற்றல் மிக்க சுரங்கம். இந்த பிள்ளைகளிடத்திலேயும் படிப்பவர்களிடத்திலேயும் நாம் அவர்களை ஊக்கப்படுத்தி ரொம்ப போட்டு திணிக்கிறது வற்புறுத்துறதுங்கிறது அல்ல. அவர்களை பக்குவமாக சொல்லி உபதேசங்களை சொல்லி அவர்களை கல்வியை படிக்க வைத்து அந்த துறையிலே தேர்ச்சி பெற்றவர்களாய் ஆக்குவது என்பது. ஏனென்றால் நாம உடம்பூர்வமா நம்பணும், மனிதனிடத்தில் சில விதமான ஆற்றல்கள் வைத்திருக்கு. ஆற்றல்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் வெளிவரதுக்கு. அதனாலதான் ரசூல் சுரங்கம்னு சொன்னாங்க. அது வெளிவரதுக்கு சில விதமான முயற்சிகள் செய்யப்பட வேண்டும். அந்த முயற்சிகள் விஷயத்திலே பிள்ளைகள் விஷயத்தில் பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அது மாதிரி மாணவர்கள் விஷயத்தில் ஆசிரியர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை மார்க்க நமக்கு சொல்லி காண்பிக்கிறார். அருமையானவர்களே, ஹதரத் சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கல்வியின் சிகரம் அலிநாயகம் சொல்வார்கள், தஅல்லமுல் இல்ம், கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள், துஅரஃபு பிஹி, அதை கொண்டுதான் உங்களுடைய கண்ணியம், அதை கொண்டுதான் கண்ணியம். வஅமலு பிஹி தகூனு மின் அஹ்லிஹி, கல்வியின் கற்றபடி நடங்கள், அப்படியானால் நீங்கள் கல்வியாளர்கள் சொன்னார். கல்விங்கிறது இருக்குதே, அது நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒழுக்கங்களை சொல்லித்தரக்கூடிய உயர்ந்த பாடங்களை அதன்படி நடக்கவில்லை என்று சொன்னால் அந்த கல்வியை நமக்கு கெடுதலாயிடும், இந்த கல்வியை நமக்கு எதிர்நிலையில் ஆகிவிடும். இன்னைக்கு பாளையங்கோட்டையில சில கல்லூரிகள் இருந்தெல்லாம் ஒரு அறிவிப்பு, நம்ம ஊர்ல இருந்தே சில அறிவிப்புகள் வந்திருக்குது. கல்வியில மாணவர்கள் கவனம் இல்லாம இருக்கிறாங்க, கோஷ்டியா சேர்ந்துகிட்டு இருக்கிறாங்க, ஆசிரியர்களும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, ஜும்மாவுக்காக வேண்டி ஒரு நேரம் லீவு கொடுத்து அவங்கள போச்சேன்னா அதுக்கு பிறகு அதை தவறா பயன்படுத்துறாங்க. அவங்களுடைய நிலைப்பாடுகள் கல்வியில் கவனம் இல்லாமல் கோஷ்டி மாதிரி சேர்ந்து கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறார்கள். எனவே கல்வியினுடைய விஷயத்தில் பிள்ளைகளுக்கு பக்குவமான அறிவுரைகளையும் வழிகாட்டுதலையும் சொல்லுங்கள் என்று அவர்கள் பிள்ளைகள் மீது உள்ள கல்வியின் அக்கறையினால் வேண்டுகோள் வைக்கிறார். அதனால இந்த காலங்களிலே பிள்ளைகளுக்கு கல்வியினுடைய மகத்துவத்தை அதை கொண்டுதான் கண்ணியம் என்பதை நாம் உணர்த்த வேண்டும். பெருமக்கள்,
கல்விங்கிறது பெருமைக்காக படிப்பது, அது பெருமைக்காக படிப்பது அல்ல. கல்வி என்பது பெருமைக்காக, கல்வி என்பது சல்லாஹ் கல்வியை மட்டும் நம்ம கேட்க சொல்லல, பயனுள்ள கல்வியை தான் ரப்ப கேட்க சொன்னான். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ, ரப்பே பயனுள்ள கல்வியை தான் கேட்க சொன்னான். பயனுள்ள கல்வி என்று சொன்னால் கற்றபடி உண்டான ஒரு நடத்தல், கற்றதன்படி உண்டான ஒரு ஒழுக்க ரீதியான வாழ்க்கை. வாழ்க்கை மனிதனை பொறுத்தவரையில் கல்வியை விட சிறப்புங்கிறது ஒழுக்கம் தான். ஒழுக்கம் எங்கேயோ அவனை கொண்டு போயிடும். வாழ்க்கையில் உன்னதமான ஸ்தானத்தை பெற்றவருடைய வரலாறுகளை எல்லாம் பார்த்தால் கல்விக்கு, கல்வியாளருக்கு கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டியவர்களுக்கு உரிய கண்ணியத்தை கொடுத்த காரணத்தினால் கிதாபுகளை கூட கண்ணியமா தான் வைக்கணும். நம்முடைய முன்னோர்கள் அப்படித்தான் சொல்லி தந்திருக்கிறார். நம்முடைய குரானை கூட நெஞ்சோட சேர்த்து வச்சுதான் நம்முடைய முன்னோர்கள் கொண்டு செல்வார். சாதாரணமா அவங்க கீழே தொங்க போட்டு அப்படி கையை கீழே வச்சு அப்படி கொண்டு போட மாட்டாங்க. அதற்குள்ள கண்ணியம் அல்ல அது. குரானை உங்களுடைய நெஞ்சகத்தோடு சேர்த்து வைத்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்வார். இன்னைக்கு அந்த அதற்குண்டான கண்ணியம் எல்லாம் எடுபட்டு போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால நாம் எதை கண்ணியப்படுத்துகிறோமோ அதை நம்ம கண்ணியமா வந்து சேரும். பிஸ்ருல் ஹாபின்னு ஒரு பெரிய மனிதர் இருந்தாங்க, இறைநேசர். இறைநேசர்கள்ல பிஸ்ருல் ஹாபி சூஃபிகளுடைய உலகத்திலே மிக அறிமுகமானவர். பிஸ்ருல் ஹாபி ஆரம்ப காலகட்டத்திலே அவருடைய நிலை சொல்லும்படி இல்லை. ஒரு குடிகாரராய் வேறு நிலையிலே மார்க்கத்தை பல நிலைகளில் மீறியவராய் இருந்தார். ஒரு நாள் ஒரு வழியில போய்கிட்டு இருக்கும் பொழுது கீழே ஒரு தாள் கிடக்குது. அந்த தாளை பார்க்கிற அதுல அல்லாஹ்னு எழுதப்பட்டிருக்கு. ஈமானிய உணர்வு கொஞ்சமாவது இருக்கும் இல்லையா? அதை பார்த்த உடனே அல்லாஹ்னு எழுதப்பட்ட ஒரு தாள், 4 பேருடைய கால் மிதிபடும்படி அந்த தாள் கிடக்கிறது, அதிலே தூசி படித்து கிடக்கிறது, கண்ணியம் இல்லாமல் இப்படி கீழே கிடக்கிறது என்று அந்த தாளை எடுத்தார். எடுத்து அந்த தூசி எல்லாம் தொடச்சி அதை சுத்தம் செய்து கொஞ்சம் அத்தர் இருந்துச்சு, அது அதுக்கு மேல தடவுனார். அதையெல்லாம் அத்தர் மேல தடவி அதுக்கு மேல ஒரு உயரமான ஒரு இடத்துல அந்த தாளை வைக்கிறார். அங்க வச்சாலும் திரும்பி பறந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தங்கிட்டு இருந்த திருகமை எடுத்து கொஞ்சம் காசு இருந்துச்சு, அந்த காசையும் ஒரு கணத்திற்காக அதுக்கு மேல வச்சுட்டார். அந்த இரவு அவருக்கு விலாயத்து கொடுக்கப்பட்டது என்று சொல்வார். யா பிஸ்ர் தய்யபத இஸ்மி லவ் தய்யிபன்ன, பிஸ்ர் அவர்களே, பிஸ்ருல் ஹாபி அவர்களே, என்னுடைய திருநாமத்தை நீங்கள் கண்ணியப்படுத்தினீர்கள், அழகுபடுத்தினீர்கள், மனமாக்கினீர்கள், நான் உங்களை மனமாக்குவேன். அன்றிலிருந்து அவருக்கு விலாயத்து வழங்கப்பட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. ஒழுக்கம் தான் மற்றவருடைய துஆவை பெற்றுத்தரும். உலகத்துல யாரெல்லாம் வாழ்க்கையில் உன்னதமான ஸ்தானத்தை பெற்றார்களோ வரலாறுகளை நீங்கள் பார்த்தால் அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, அதற்கு அனஸ் ரலியல்லாஹு தஆலா வாழ்க்கையிலே உயர்ந்த 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 பெருமனிதர்களை எல்லாம் பார்த்தால் நல்ல மனிதர்களுடைய 4 பேருடைய துஆவுக்கு அருகதை உள்ளவர்களாய், ஒழுக்கம் சார்ந்த ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாய் இருந்திருக்கிறார் என்பதுதான் அடிப்படையாகும். எனவே கல்வி என்பது இன்னைக்குள்ள கல்விங்கிறது சட்ட கல்வியை படிக்கிறாங்க சட்டத்தை படைப்பதற்காக, மருத்துவ கல்வியை படிக்கிறாங்க மேலும் நோயாளி ஆக்குறதுக்காக, வெறும் சம்பாத்தியம் மாத்திரம் தான் நோக்கம். அதை கொண்டு அவர்கள் மருத்துவர் 5க்கு வந்திருந்தார், என்ன துவா செய்யணும் கேட்டார். யாருக்கு நான் மருத்துவம் செய்கிறேனோ அவங்களுக்கு அல்லாஹ் பூரணமான ஷிஃபாவை தான் துவா செய்யும், அதான் நீங்க செய்ய வேண்டிய துவான்னு சொல்லு. யாருக்கு நான் சிகிச்சை செய்கிறேன் அவர்களுக்கு பூரணமான ஆபியத்தை, நல்ல சுகத்தை கொடு. மருத்துவம் படிப்பது என்பது வெறும் சம்பாதிப்பது என்பதும் மேலும் நோயாளி ஆக்குவது. ஒரு மருந்து கொடுக்கறாங்க, அந்த மருந்து ஏதாவது பின்னடைவு வருது, அதுக்காக இந்த மருந்து சாப்பிடு, மேலும் மேலும் நோயாளி ஆக்குவதற்காக. வணிகவியல் படிக்கிறாங்க, ஏன் சொன்ன அதை கொண்டு மக்களை மேலும் எப்படி சுரண்டுவது. இப்படித்தான் இன்றைய உலகத்தினுடைய கல்வி என்பது அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். மார்க்கத்தை பொறுத்தவரையிலே பயனுள்ள கல்வி என்பது தேவை. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலேயும் அதே மாதிரி மார்க் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸினுடைய வழியாக பயனுள்ள கல்வியை தான் அல்லாஹ் கேட்க சொன்னார். பயனுள்ள சிறந்த பயனுள்ள கல்வியை கேட்க வேண்டும். அது மாதிரி கல்வியாளர்களுக்கு உதவியாளர்களாகவும் இருக்க வேண்டும். கல்வியாளர்கள் சில பேர் நல்ல கல்வி படிப்பாங்க, ஆனா வசதி வாய்ப்பு இல்லாம இருக்கும். அப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை திறம்பட கல்வி படிக்க வைப்பதற்குண்டான அந்த உதவியாளர்களாய் நாம் இருந்தோம் என்று சொன்னால் கல்வியாளர்களுக்கு செய்யப்படக்கூடிய உதவி என்பது இருக்கிறதே நம்முடைய அந்தஸ்தை மேலும் உயர்வாக்கும், நம்முடைய வாழ்க்கையில் செழுமை உண்டாகும். நாம் எல்லாம் அறிந்த பிரபலமான செய்தி தான் மஹ்மூத் அல் கஸ்னவி. மஹ்மூத் அல் கஸ்னவி அவர்கள், கஜ்னவின்னு சொல்றாங்க. மஹ்மூத் அல் கஸ்னவி பெரிய மனிதர், ஒரு பெரிய அரசராக இருந்தார். ஆனால் அவருடைய தகப்பனார் வேறு சுபுக்தஜிர். சுபுக்தஜிர் ஒரு சாதாரண படை வீரர் தான், ஆனால் இவர் அரசராகி விட்டார். அதனால மஹ்மூத் அல் கஸ்னவிக்கு ஒரு 2-3 சண்டை பெருச்சு.
நம்ம தகப்பனார் ஒரு படை வீரர் தானே, நாம அரசன் ஆயிட்டோமே, உண்மையிலே அவர் தான் நமக்கு தகப்பனாரா? யார்கிட்ட கேட்க முடியும்? இப்படி ஒரு உள்ளத்தில் அவருக்கு சின்ன ஒரு ஓட்டம். இரண்டாவது, அறிஞர்கள் என்பவர்கள் நபிமார்களின் வாரிசுகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு அந்தஸ்தா இருக்குது, அந்த அளவுக்கு உள்ள ஒரு அந்தஸ்தா. இந்த இரண்டாவது என்ன அவருடைய உள்ள ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும் இல்லையா? பலருக்கு பல விதமான எண்ணங்கள் இருக்கு. அவருக்கு இப்படி மாதிரி 2-3 எண்ணங்கள். எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா? நான் அமல்லாம் செய்யறேன், மற்றதெல்லாம் செய்யறேன், சொர்க்கம் எப்படி கிடைக்குமா? அதுக்கு ஏதாவது கன்ஃபார்மான ஒரு வழி, உறுதி செய்யக்கூடிய ஒரு வழி நமக்கு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா ரொம்ப காலம் அவருடைய மனசுல அந்த சந்தேகம். முதலே ஒரு மாணவரை கடந்து செல்கிறார். அவர் படித்துக் கொண்டிருக்கிறார். பொது இதுல உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஏன்பா நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒழுங்கா படிக்க வேண்டிய இடத்துல படிக்க வேண்டியதானே, இரவு நேரத்தில் இப்படி பொது போக்கில் உட்கார்ந்து படிக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது அதற்குண்டான வசதி எனக்கு இல்லைக்கும் பொழுது அவருக்கு உண்டான வசதியை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அந்த பொது இடமும் கூட குறிப்பிட்ட நேரத்திலே அது அணைக்கப்பட்டு விடும். அப்படிப்பட்ட நிலையிலே அந்த மாணவர் தொடர்ந்து படிப்பதற்கும் கல்விக்காக என்று உதவி செய்கிறார். அன்று இரவே அவருக்கு ஒரு சோபனம். அன்றே சல்லாசிரமம் கனவுல கண்டது அவருடைய வரலாறு எழுதியிருக்கிறார்கள். அன்றே அவர் கண்டார், எவன சுபுக்தஜின் சல்லாசன் கூப்பிடுறாங்க, சுபுக்தஜனுடைய மகனே. அதில் சந்தேகம் தீர்ந்துருச்சு. சுபுக்தஜனுடைய மகனே, அது கரக்கல்லாஹுல் ஜன்னா, அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை தரட்டும். அக்ரமக்கல்லாஹு பில் ஜன்னா, அல்லாஹ் சொர்க்கத்தை கொண்டு உன்னை கண்ணியப்படுத்தட்டும். கமா அக்ரம்த வரசதி, என்னுடைய வாரிசை நீ கண்ணியப்படுத்தியதே போல, என்னுடைய வாரிசை நீ கண்ணியப்படுத்தியதுவோ அல்லாஹ் சொர்க்கத்தை கொண்டு உன்னை கண்ணியப்படுத்தட்டும். கல்வி தொடர்பான அவ்வளவு பாக்கியமான பயனுள்ள கல்வியாக இருந்தால் அது அவ்வளவு பாக்கியமானது. கல்விக்கு செய்யப்படக்கூடிய உதவிகளும் அவர்களும் எல்லா விதமான உதவியும் பெற்றவர்களாய், ரப்பிடத்திலிருந்து உதவியை பெற்றவர்களாய் இருக்கிறார் என்பதையும் மார்க்க நமக்கு சொல்லி காண்பிக்கிறார். எனவே குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா கல்வியை பற்றி அந்த அளவிற்கு வலியுறுத்தி சொல்கிறார். நமது உயிரின் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியை தேடுவதை அதை கொண்டு, கல்வி என்பது பெருமைக்காக சொன்னாங்க. மன் தஅல்லமல் இல்ம், யார் ஒரு கல்வியை படிக்கிறார், எதற்காக படிக்கிறார்? லியுபாஹி பிஹில் உலமா, மற்ற அறிஞர்களிடத்தில் அவர் தன்னை பற்றி தான் எவ்வளவு கெத்தான ஆளு, தான் எவ்வளவு விஷயம் தெரிஞ்ச ஆளு என்று பெருமை பாராட்டுவதற்காக, அல்லது மற்றவரிடத்தில் தர்க்கம் பண்ணுவதற்காக. யாராவது சொன்னாங்க அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி தர்க்கம் பண்ணி அவரை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கம் மாத்திரம்தான். அல்லது மக்களுடைய கவனத்தை என்பது திருப்பணும், எல்லாரும் என்ன செய்யணும், புகழணும், கொண்டாடணும் என்பதுவோ இது மாத்திரம் நோக்கமாக இருந்தார். கல்வி என்பது ஒரு மனிதனுடைய உள் வெளிச்சத்திற்கானது. கல்வி என்பது ஒரு மனிதனுடைய எப்படி விளக்கு என்பது வீட்டிற்கு வெளிச்சத்தை தருகிறதோ அது மாதிரி நம்முடைய உள் வெளிச்சத்திற்கு அடிப்படை கல்வி என்பது. கல்வி என்பது நம்முடைய உள் வெளிச்சத்திற்கு தான் அது முதல் அடிப்படை முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது. அருமையான பெருமக்களே, அதனாலே அப்படிப்பட்ட ஒன்றுக்காக வேண்டி கல்வியை படித்தால் அது ஹரஹுல்லாஹு ஜஹன்னம், அல்லாஹ் நரகத்தில் கொண்டு சேர்ப்பான். கல்வி என்பது அவ்வளவு மாண்பானதுதான், பயனுள்ளதாக இருந்தால் அது உண்டாக்கி தரக்கூடிய உன்னதமான ஸ்தானம் உலகத்திலும் மறுமையிலும். அதே நேரம் கல்வி என்பது பயனில்லாத கல்வியை படித்தோம் என்று சொன்னால் அதை கொண்டு பெருமை பாராட்டுவதற்காக என்று மாத்திரம் இருக்குமானால் அவர் சேருமிடம் நரகம் என்று சொன்னார். அருமையானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு, அதே நம்முடைய நாடு, நம்முடைய சூழல், சுற்றி இருக்கக்கூடிய நிலை, வேறு வேறு கவனங்களில் இருந்தெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை கல்வியிலே, பயனுள்ள கல்வியிலே ஒழுங்கா அவர்கள் படிக்கிறார்களா என்பதை கவனம் செலுத்துவதும், அதனை ஈடுபாடு காட்டுவதும். நிறைய பள்ளிக்கூடத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு நிறைய வராமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர்கள் புகார் செய்கிறார். அதனாலே பள்ளிக்கு அவர்கள் செல்வது, கவனமாக படிப்பது, அது ஒழுக்கம் சார்ந்த நிலையை உண்டாக்குவது, அங்கு போய் மற்றவர்களுக்கு ஒழுக்கத்திற்கு மாற்றமான நிலைகளை தூண்டுவதற்கு காரணமாக இவர்கள் ஆகிவிடாமல் இருப்பது என்பதெல்லாம் கவனம் செலுத்த வேண்டும். நான் சாடை மாடையாகத்தான் சில விஷயங்களை சொல்கிறேன். அருமையான பெருமக்களை, அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் கல்வியாளர்களாக ஆக்கி அருள்வானா. நம்முடைய மக்களையும் சந்ததிகளையும் வந்தால் சிறந்த கல்விமான்களாக ஆக்கி அருள்வானா. ஒழுக்கம் சார்ந்த பயனுள்ள கல்வியை பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ் நசீபை தந்தருள்வானா. எந்த கல்வி துன்யாவில் கண்ணியத்தையும் எல்லா விதமான மேன்மைகளையும் தந்து ஆகிரத்தில் உன்னதமான சொர்க்கத்தையும் நபிமார்களோடு சொர்க்கத்தில் சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பையும் தருவோம். அத்தகைய கல்வியாளர்களாய் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.